சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கன்னியாகுமரின்னு சொன்னால் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவு பிரபலமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் அது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் கன்னியாகுமரி பீச்சும் அதை சுற்றி உள்ள இடங்களும் தான் ரொம்ப பிரபலமானது. இப்போ நாம் கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாகர்கோவிலேருந்து இது ஒரு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. இனி இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போனால் போதும் பீச் வந்துடும். இன்னைக்கு நாம மெயின் என்ட்ரன்ஸ் ஓடி போகல, இன்னொரு பக்கமாக தான் போயிட்டு இருக்கோம். இங்கே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே சன்செட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதுதாங்க சன்செட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போகும்போது அங்கே ஆட்களே இல்லை. முன்னாடிலாம் இங்கே சன்செட் பார்க்கறதுக்காக ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த கொரோனா இஷ்யூக்கு அப்புறம் தான் இங்கே இந்த கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்களும் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் பாருங்கள். இனி அப்படியே நாம பீச்சுக்கு போகலாம். போகக்கூடிய வழியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வியூ டவர், காட்சி கோபுரம். இங்கேருந்து கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நாம் அழகாக உட்காந்து பார்க்கறதுக்கு வேண்டி சூப்பராக சேர்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நாம் இந்த வழியை நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் கண்காட்சி இருக்குது. இன்னும் இதுலேருந்து தள்ளி போகும்போது தமிழெண்ணெய் பூங்கா இருக்குது. இந்த மாதிரி கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த ரோட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நாம் காமராஜர் மணிமண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம். இதெல்லாம் கொரோனா வந்ததோடு க்ளோஸ் பண்ணது, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதனால் நாம் அங்கே உள்ளே போய் பார்க்க முடியாது. இனி இதுக்கு அடுத்தது காந்தி மண்டபம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் காந்திஜி நினைவு மண்டபம். இதையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாது.
சரி நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்குள்ளே இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா தர்பூசணி, பச்சை மாங்காய், அப்புறமா ஸ்வீட் கார்ன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே நாக்கு தண்ணி ஊறுச்சு. உடனே வாங்கி சாப்பிடணும் போலே இருந்துச்சு. கன்னியாகுமரியில இந்த பீச் சைட்லாம் முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க. இப்போ நிறைய வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா குதிரை சவாரி நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கடல்ல கால் நனைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. மக்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அந்த அளவு சேர்ஸ் எல்லாம் வந்து சுத்தி சுத்தி நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த சைடுல தாங்க முக்கடலும் சங்கமிக்கும் இடம் இருக்குது. இனி வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை இருக்குது. அங்க போகணும்னா நம்ம வந்து போட்டை தான் போய் பார்க்கணும். கடலுக்கு நடுவுலே பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
போட்ல ஏறி விவேகானந்தர் பாறைக்கு போகணும். இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா அழகான ஸ்டெப்ஸை வந்து வளைச்சு கட்டி அதுக்கு ரெயின்போவோட கலர்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனா சூப்பரா கலர்ஃபுல்லா செமையா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல குட்டீஸ்லாம் வந்து ஜாலியா கடல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் போக போக லைட்டாக குளிர் வந்துடுச்சு. இந்த டைமில் பயங்கரமான காற்றும் இருந்தது. ஆனால் கடல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. அங்கேயே நிற்கணும் போலே இருந்தது. இனி இந்த சைடு போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இனி அங்கே உள்ள தள்ளி போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. நாங்கள் போன டைமில் அங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த சைடு பாதி வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சில பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. ஆனால் சில பொருட்களை பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்பி சங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் சேர்த்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது.
சைடில் உள்ள கடையில எல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு விளையாட டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குது. அப்புறமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.